தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் வரும் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி கூடுகிறது என்றும் அன்றைய தினமே தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்தார். இடைக்கால பட்ஜெட்டை தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் எனவும் அப்பாவு தெரிவித்தார். 20ஆம் தேதி மானிய கோரிக்கை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அப்பாவு கூறினார். 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். மேலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் 2026-27ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகளும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ்